Good morning to all. Parts of speech is a category to which a word is assigned in accordance with its syntactic functions. In English, the main parts of speech are noun, pronoun, adjective, verb, adverb, preposition, conjunction, and interjection. A noun is a word that names something, either a person, place, or thing. Example: man, women, teacher, home, office, town. There are 5 types of noun, namely common noun, proper noun, abstract noun, possessive noun, and collective noun. A pronoun is a word that replies a noun. Examples: we can say I, you, he, she, it, we, they, etc. Adjectives are words that are used to describe or modify nouns or pronouns. Example: the quick rabbit, a happy duck. Linda's hair is gorgeous. Next, verb. Verb is used to describe an action. There are lot of types of verb, mainly 3 types: action verb, linking verb, helping verb. Action verb, example: walk, eat, jump. Linking verb, example: he became a businessman. Here the verb became link subject as well as complement. Helping verb, example: auxiliary verbs, be verbs or helping verbs: can, could, may, might, have, do, does, did. Adverb, it modifies a verb. It expresses manner, place, time, frequency, degree, level of certainty, etc. It answering questions such as how, when, where, what, how often, etc. For example, he ran quickly. She walks fast. Preposition, it is used to link nouns, pronouns, or phrases to other words within sentences. Example: she arrived after dinner. Conjunction, it is a word that used to join words, phrases, clauses, or sentences. Interjection, it is also words used to express strong feeling or sudden emotion. Hurrah, wow, alas, these are examples for interjection word. Let us learn English through Tamil. Good morning viewers. So far we are posted related to literature videos. So many viewers asked grammar. So first time we are going to try about grammar in English language. You can learn English through Tamil also. Here both languages we are going to use. Today we are going to discuss about parts of speech. So Tamil language லையுமே இங்கிலீஷ்லையுமே நம்ம ரெண்டுலையுமே கலந்து நம்ம பார்க்கலாம். ஒரு கார் நம்மளுக்கு ஓட்ட தெரியணும்னா அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய பாடி ஃபங்க்ஷன் ஆகணும்னா பார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் ஒரு லாங்குவேஜை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெர் ஆர் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நவ். நவ்னை நம்ம தமிழில் என்னன்னு சொல்லுவோம்னா பெயர்ச்சொல். செகண்ட் ப்ரொனவுன், அது பிரதி பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அட்ஜெக்டிவ், பெயர், வினை, உரிச்சொல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நவுன் வந்து நேமிங் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெயரை குறிக்கக்கூடிய எல்லா சொற்களுமே நவுன் தான். ப்ரொனவுன், நவுனுக்கு பதிலாக நம்ம என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறோம். அட்ஜெக்டிவ், அது வந்து குவாலிஃபைஸ் நவுன் அஸ் வெல் அஸ் ப்ரொனவுன். அதோட நவுன் பெயர் சொல்லோடையும் தன்மைகளை வந்து நல்லா விரிவுபடுத்தி சொல்றதுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ். வேர்ப், வேர்ப் உங்களுக்கே தெரியும், ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல், ஒரு வினையை குறிக்கக்கூடிய சொல் வேர்ப். அட்வர்ப் குவாலிஃபைஸ் வேர்ப், வினை உரிச்சொல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க தமிழ்ல, இல்லைன்னா வினை எச்சங்கள் நம்ம சொல்லலாம். ப்ரிப்போசிஷன் இடைச்சொல், ஒரு நவுன் ப்ரொனவுன் ரெண்டையுமே இணைக்கக்கூடிய, அதாவது அதை ரெண்டையுமே இணைச்சு ஒரு வாக்கியத்தில் உருவாக்குறதுக்கு நம்மளுக்கு இடைச்சொல் தேவை.
அதுதான் ப்ரிப்போசிஷன். கன்ஜெக்ஷன் அப்படின்றது இணைப்பு சொல். இரண்டு வாக்கியங்களை இணைக்கிறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய வேர்டு தான் கன்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் அப்படின்றது வியப்பு சொல். ஆஹா எவ்வளவு அழகா இருக்கு இந்த அருவி அப்படிலாம் சொல்றோம், அந்த ஆஹா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து இன்டர்ஜெக்ஷன் சொல்லி இங்கிலீஷ்ல நம்ம சொல்றோம். ஸோ ஒன்ஸ் அகைன் உங்களுக்காக வேண்டி ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கணுக்காக வேண்டி நவ் பெயர்ச்சொல், ப்ரொனவுன் பிரதி பெயர்ச்சொல், அட்ஜெக்டிவ் பெயர் உரிச்சொல், வெர்ப் வினைச்சொல், அட்வர்ப் வினையெச்சம் வினை உரிச்சொல், ப்ரிப்போசிஷன் இடைச்சொல், கன்ஜெக்ஷன் இணைப்புச்சொல், இன்டர்ஜெக்ஷன் வியப்புச்சொல். இப்போ நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ஒன் பை ஒன்னா நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நவ். ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல் தான் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் நேமிங் வேர்ட். நேம் ஆஃப் த பர்சன், நேம் ஆஃப் திங்ஸ், நேம் ஆஃப் பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ஆஃப் த பர்சன் ராஜு, ரவி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு நபரோட பெயரை சொல்றதுக்கு பேரும் நவுன் தான். நேம் ஆஃப் திங்ஸ் பென், நோட் புக், பிளாக் போர்ட். நேம் ஆஃப் பிளேஸ் ஒரு இடத்தோட பெயர் சென்னை, மதுரை, அந்த மாதிரி சொல்றது எல்லாமே நவுன் தான் நம்ம சொல்லுவோம். ஏன் நவுன் வந்து இதை மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஃபீலிங் ஆட்டிடியூட்ஸ் எல்லாத்தையும் வெளிப்படுத்துறதுக்கும் நவுன் தான் நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லவ், டிசைர், இதெல்லாமே வந்து நவுன் தான். அடுத்த ப்ரொனவுன். நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடியதுதான் ப்ரொனவுன். தமிழ்ல நம்ம சொல்ல போனோம்னா கீதா எங்க வீட்டுக்கு வந்தா, அவள் புத்தகம் வாங்கி சென்றாள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கீதான்றத அந்த வேர்டை திரும்ப நம்ம இன்னொரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணாம அவள் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல யூஸ் பண்றோம். அதைத்தான் இங்க வந்து ப்ரொனவுன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய சொற்கள் ஐ, வி, ஹி, சி, இட், யூ, தே, இதெல்லாம் வந்து நிறைய ப்ரொனவுன் இருக்குது. இதுல சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இருக்குது, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் இருக்குது. அது நம்ம தனியா ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் பார்க்க போனோம்னா அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் வந்து நவுனை குவாலிஃபை பண்றது தான் அட்ஜெக்டிவ். அதாவது தகுதி, தன்மை, தரம், இதை பத்தி எல்லாம் சொல்லும். ஒரு பெயர் சொல் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் கேர்ள். அந்த பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்றது நவுன். அந்த நவுனை வந்து அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது இந்த பியூட்டிஃபுல்ன்றது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் பத்தி நம்ம டீடைலா பார்க்கணும்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்க்கும்போது இன்னும் நம்ம டீடைலா பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வேர்ப். ஆக்சுவலா நிறைய வகைகள் இருக்கு. அதுல வந்து நம்ம 3 மட்டும் இங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஃபைனைட் வேர்ப், நான் ஃபைனைட் வேர்ப், இன்ஃபைனைட் வேர்ப். இப்போ ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல ஒரு வேர்ப் வரும், அதுதான் ஃபைனைட் வேர்ப்னு சொல்லுவோம். அந்த வேர்ப் வந்து எப்படி இருக்கும்னா அதோட காலத்தை இண்டிகேட் பண்ணும், அதே சமயம் அதோட மீனிங்கும் நம்மளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் he went to the market. he went to the market. இங்க went அப்படின்றது தான் verb. இது எந்த காலத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னா இறந்த காலத்தை இண்டிகேட் பண்ணுது, அதாவது past tense இண்டிகேட் பண்ணுது. இந்த மாதிரி வருது finite verb னு சொல்றோம். நான் finite verb அப்படின்றது என்னன்னா சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு finite verb இருக்கும், அதுக்கு பக்கத்துல ஒரு verb இருக்கும், அதான் வந்து நான் finite verb. நான் ஃபைனைட் வேர்புக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து காலத்தை காட்டும். ஃபைனைட் வேர்ப் வந்து காலத்தை இண்டிகேட் பண்ணும், இது வந்து காலத்தை வந்து நம்மளுக்கு காட்டாது, வெறும் மீனிங்கை மட்டும் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா they are playing cricket. they are playing cricket. இந்த ஆர் அப்படின்றது ஃபைனைட் வேர்ப், இது வந்து நான் ஃபைனைட் வேர்ப். இங்க வந்து பார்த்தீங்கன்னா they are playing cricket. அவங்க கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இங்க விளையாடி கொண்டு அப்படின்றதுக்கு பேர் தான் இந்த பிளேயிங். இது வந்து நான் ஃபைனைட் வேர்ப்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இன்ஃபினைட் வேர்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டு போட்டு ஒரு வேர்ப் வரும், அதாவது டு ஜம்ப், டு பிளே அப்படின்ற அந்த டூ வேர்ட் ஆட் பண்ணி வர்றது பேர் தான் இன்ஃபினைட் வேர்ப். இன்னும் நம்ம வேர்பை பத்தி டீட்டெயிலா நம்ம இன்னொரு வீடியோஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கான்சென்ட்ரேட். அட்வர்ப் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா வேர்பை குவாலிஃபை பண்றது தான் அட்வர்ப். இது வந்து நிறைய நம்ம கொஸ்டின்ஸ் கேட்குறப்ப ஆன்சர் பண்ணோம். வென், வேர், ஹவு மச், ஹவு ஆஃபன், எக்ஸ்ட்ரா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கேட்குறப்ப அதை ஆன்சர் பண்ணோம். எக்ஸாம்பிள் ஐ வென்ட் டு சென்னை எஸ்டர்டே. ஐ சப்ஜெக்ட், வென்ட் வேர்ப், டு சென்னை அப்படின்றது வந்து அட்வர்ப். தென் எஸ்டர்டே அப்படின்றதும் அட்வர்ப். எங்க போனோம் வேர், தென் எப்போ போனோம் வென், எப்படி போனோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட இன்னொரு நான் வேர்ட் ஆட் பண்ணேன், ஐ வென்ட் டு சென்னை எஸ்டர்டே பை கார் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பை கார் அப்படின்றதும் உங்களுக்கு அட்வர்ப் தான். பொசிஷன் நம்ம சொன்னோம் இடைச்சொல்.
நவுனையும் ப்ரொனவுனையும் அதெல்லாம் வந்து நம்ம இணைக்கக்கூடியதுதான் நம்ம வந்து ப்ரிப்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் the book is on the table. The book now, table also now when is connected with on, so it is known as preposition. So the book is on the table. If it is not used on, how that sentence won't be give meaning. அது வந்து மீனிங்கை நம்மளுக்கு கொடுக்காது. கன்ஜெக்ஷன் அப்படின்றது இணைப்புச்சொல். நவுன் ப்ரொனவுன் இல்ல ரெண்டு சென்டென்சஸ் இணைக்கிறதுக்கு வரதான் கன்ஜெக்ஷன். she bought a book and pen. she noun, book noun, pen noun. So altogether so many noun in that sentence. If we are using this word, then only it has given a complete meaning. Then interjection அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கு வியப்புச்சொல்னு சொல்லி சொல்றோம். Example, Kura, we won the match. The word Kura, no, it is known as interjection word. அது வந்து நம்ம மகிழ்ச்சியா நம்ம சொல்றாங்க. இன்டர்ஜெக்ஷன்ல நிறைய வகைகள் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8ஐயும் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் நம்ம பார்க்க போறோம். நம்ம 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதெல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணி பார்க்கலாம். The cat said to me, "Oh, I really love cold pizza and pop." ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த கேட் அப்படின்றது நவுன், பீஸா, பாப் அப்படின்றது நவுன். இதெல்லாமே வந்து நம்மளுக்கு நவுன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்க போனால் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும் எதெல்லாம் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ப்ரொனவுன் பார்த்தீங்கன்னா ஐ ப்ரொனவுன், மீ ப்ரொனவுன், ரெண்டும் நம்மளுக்கு ப்ரொனவுன். தென் அட்ஜெக்டிவ் பார்க்குறீங்கன்னா இங்கே வந்து இந்த பீஸான்ற நவுனை குவாலிஃபை பண்ணுது இந்த கோல். இது வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சம்டைம்ஸ் அட்ஜெக்டிவ்ஸ் வந்து ஆர்டிகல்ஸ், அட்ஜெக்டிவ் மாடிஃபையர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர்டிகல்ஸ் கூட அட்ஜெக்டிவ் தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த கேட் அப்படின்றத இந்த த அப்படின்றது அட்ஜெக்டிவ் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வேர்ப். இங்கே இருக்கக்கூடிய வேர்ப் பார்த்தீங்கன்னா ஷர் வேர்ப், தென் லவ் ஆல்சோ எ வேர்ப். Then next பார்த்தீங்கன்னா adverb என்னன்னு பார்த்தோம்னா ரியலி, இங்க இருக்கக்கூடிய இந்த verb இது குவாலிஃபை பண்றதுனால ரியலி அப்படின்றது adverb. Then preposition இங்க two preposition. Then conjunction, here and is a conjunction. Then here o is a interjection word. So now we have used 8 parts of speech in a sentence. The cat said to me, "Oh, I really love cold pizza and pop." இது மாதிரி நீங்களும் என்ன செய்யணும்னா ஒரு நியூஸ் பேப்பர்ல ரீட் பண்ற சென்டென்ஸ்ல உங்களுக்கு நவுன், verb, preposition, adjectives இதெல்லாம் நோட் பண்ணி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிடும். பேசிக் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நீங்க கிளியரா இருக்கீங்கன்னு அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் நீங்க கிராமர்ல எக்ஸசைஸ் நம்ம கொடுக்கலாம்.